கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது அவருடைய பெரிதான பாக்கியம். ஆகையால் தேவச்சனமே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் அனுதினமும் நினைத்து நன்றியோடு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்போம், செபிப்போம், துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை வீரர்களாக நாம் அனைவரும் எழும்பும்போது சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படும். தேவ அன்பு நமக்குள்ளே வெளிப்படும் போது, தேவ பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும் போது, இருள் நம்முடைய வீடை அணுகாது, இருள் நம்முடைய வாழ்க்கையில குடியிருக்காது. கர்த்தருடைய வெளிச்சம் வர 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 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக ஆக சத்துருவின் கோட்டைகளை தகர்த்து போடுகிற தேவன் நமக்கு முன்னே செல்வார். அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடானவைகளை நேராக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன், நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள், கைவிடப்படுவதில்லை. நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும். எந்த போராட்டமோ பிரச்சனையோ கவலை கஷ்டமா இருக்குமானாலும் தேவ சமூகத்துல விட்டு விட்டு அவர் மீது நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள், அவரோடு கூட நடவுங்கள். தேவச்சனமே, ஒரு குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் அவர்கள் பல லட்சங்கள் கடன் ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்தது நிமித்தம் பல லட்சங்களுக்கு பிறரிடம் கடன் வாங்கி அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் அவர்களோ ஏற்ற வேலை தருவேன் என்று சொன்னவர்கள் அவர்களை நம்பி அவர்கள் மீது இவர்கள் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் கடன் வாங்கி கூட செய்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்தாராலையும் இவங்களுக்கு மறுபடி திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு நிந்தைகள், மிகவும் அவமானப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், தூஷிக்கப்பட்டார்கள், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டார்கள், கைவிடப்பட்டார்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது. நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் தானே, நான் வேற தெய்வத்தை வணங்க போகலே, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரனை மீட்டெடுத்தாரே, குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்த எனக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தந்தாரே, தேவனால இந்த கடத்தை தீர்க்க முடியாதா, அவர் என்னை தீர்த்து தர வல்லவர் என்ற விசுவாசத்தோடு எவ்வளவோ வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் வந்த போதிலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதை விட்டு விடவில்லை. கர்த்தருடைய சமூகத்திற்கு போய்கொண்டே இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில அடிகள் வந்தது, போராட்டம் வந்தது, பல கேசுகள் நடந்தது. ஆனால் அவர்கள் யார் மீது நம்பிக்கை வைத்தார்கள் தெரியுமா? கர்த்தராகிய இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தார்கள். யோபு சொன்னான் அல்லவா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் கர்த்தரை பற்றின விசுவாசம். தேவஜனமே, ஒரு குடும்பத்தை நாம் பார்த்தோம் என்றால் மனைவி ஜெபிக்கக்கூடியவர், கணவன் மனம் திரும்பாதவர், அந்த குடும்பத்துக்குள்ளே பல போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள். ஆனா மனைவி கணவன் என்றாவது ஒரு நாள் மனம் திரும்பார் என்கிற ஒரு நம்பிக்கையில இருந்து கொண்டிருந்தார்கள். ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். உபவாசிக்கிறதிலும் கர்த்தருடைய ஊழியத்திலே செய்கிறதிலும் உண்மை காணப்பட்டார்கள். ஒரு நாள் வந்தது, இருவருக்குள்ளும் பிரிவினை ஆகப்பட்டது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கும் கர்த்தர் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவார். இஸ்ரவேலுக்கு நித்திய ரட்சிப்பை கட்டளையிட்ட தகப்பன் என்னுடைய குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கர்த்தரை பற்றின விசுவாசம். தேவச்சனமே, அவர் என் மீது நம்பிக்கை, கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, யோபு எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான். ஆனா அவன் சொன்ன, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்குள்ளே நம்பிக்கையா இருப்பேன், அவருக்குள்ளே உண்மையா இருப்பேன். இதுதான் விசுவாசம். நீங்க உங்க வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்தாலும், பிஸ்னஸ் தோல்வி வந்தாலும், உங்க பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை வந்தாலும் உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சத்துரு பல போராட்டங்களை கொண்டு வருவான், சத்துருவானும் பல பிரச்சனைகளை கொண்டு வருவான், சத்துருவானும் பல நிந்தைகளை கொண்டு வருவான், பல மனிதர்களை கொண்டு பல வார்த்தைகளினாலே தன்னை காயப்படுத்துவான். இவைகளெல்லாம் உலகத்தில் நடக்கிறது இருக்குதான். ஆனா நீங்க தானியேல் பிடித்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம்,
உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம், அவர் மீது நம்பிக்கை இருப்பேன் என்று நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்வீர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உங்க கணவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். விழுந்து போன சமாதானத்தை மறுபடியும் தருவார். விழுந்து போன பிசினஸை மறுபடியும் துவங்க வைப்பார். வெளிநாடு செல்ல முடியாது இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை விசுவாசித்து பாருங்க. உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்தறிந்து பாருங்க. உங்க நம்பிக்கை இருக்கும் என்றால், கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்றால், உங்க நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை எடுப்பித்து கட்டுவார். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்க கணவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உங்களை வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். உங்கள் ஊழியங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் பிள்ளைகள் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் சன்னதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை நிரப்பும். நீங்க பொறுமையோடு கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதம் வரும். ஒரு வசனத்தை பார்க்கலாமா? தலைப்பு நம்பிக்கை என்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை பேச போகிறோம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். தேவச்சனமே, ஒரு மனுஷன் தேவனோடு நம்பிக்கை இருக்கிற உண்மைதான். ஆனா பல நெருக்கங்கள் வரும்போது நமக்கு என்ன தெரிகிறது தெரியுமா? கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை வைத்திருக்கிற உண்மைதான். ஆனால் அங்க என்ன நடக்கிறது? சத்துரு ஜெயம் அடிக்கிறவனாய் காணப்படுகிறான். சத்துருவானவன் மேற்கொண்டவனாய் காணப்படுகிறான். இதனால நம்முடைய வாழ்க்கையில பல நம்பிக்கை இல்லாதவர்களாய் வாழ வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நம்பிக்கை அற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நம்பிக்கை இழந்து போகிற. ஏனென்றால் சத்துருக்கள் மேல எழும்பும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள், நம்மளை கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் வஞ்சிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் இங்கு சொல்லுகிறான் பாருங்கள், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. தேவச்சனமே, தேவச்சனங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஆனாலும் என்ன நடக்கிறது பாருங்க? முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறான் தேவ சமூகத்தை நோக்கி. ஏன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. 2வது வசனத்தை பார்க்கலாம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ விட்டாதையும். தேவச்சனமே, சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் உங்க மீது நம்பிக்கையா இருக்கிறேன், சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதையும். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவன் மேற்கொண்டுட்டானே, அவன் எழும்பிட்டானே, அதுல இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தாரும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் மேற்கொண்டு மகிழ விட்டாதே. அவன் ஜெயம் எடுத்தா அவனுக்குள்ளே மகிழ்ச்சி வரும். அவன் நம்மளை நெருக்கினால் அவனுக்குள்ளே மகிழ்ச்சி வரும். அந்த அவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டா, சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டா, அவர்களுக்கு ஏதோ விதமான சந்தோஷம் அவர்களுக்குள்ளே கடந்து வரும். நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஆனா அசையாத ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை பற்றின நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவர்கள் உலகம் சந்தோஷப்பட வேண்டும் என்ற உலகத்தை குறித்த கவலையோடு இருக்கிறார்கள். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனாலே உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க முடியாதபடி கர்த்தரோட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் தான் வந்தாலும் கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அசையாதபடி உறுதியா இருக்கிறோம். பல நேரம் சோர்ந்து போகிற உண்மைதான். அந்த சோர்விலும் கர்த்தருடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றா, கர்த்தருடைய ஒரு வார்த்தை நமக்குள்ளே கடந்து வரும் என்றா, கர்த்தர் ஒரு வார்த்தை நம்மோடு பேசுவார் என்றா, நம்முடைய துக்கம் சோர்ந்து போய் மறுபடியும் அவருக்குள்ளே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனா உலக மனிதர்கள் அப்படி அல்ல. அவர்கள் நம்மை ஒடுக்குவதே பார்த்து கொண்டிருப்பார்கள், நம்மை நெருக்குவதே பார்த்து கொண்டிருப்பார்கள். இது நிமித்தம் அவர்களுக்கு
சந்தோஷம் வரும். இது நிமித்தம் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நாம் குட்டப்பட நம்முடைய பேர் அற்று போக அவர்களுக்கு அதுல ஒரு விதமான மகிழ்ச்சி கடந்து வரும். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ விட்டாதையோ, ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன், உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணின தகப்பன், என் ஆத்துமாவுடைய வியாகுலங்களை ஆற்றுகிற தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஆகையால் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ விட்டாதையும் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலை அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. எல்லாராலையும் பகைக்கப்படுகிறோம், எல்லாராலையும் நெருக்கப்படுகிறோம், எல்லாராலையும் நிந்திக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் பல நேரங்களில் கர்த்தருடைய கரை நம்மை தாங்கி நடத்துகிறது பாருங்க. அவர் நம் பக்கத்துல வந்து தட்டி கொடுக்கிறார். பல போராட்டங்கள் வரும்போது என்னை விட்டு விலகாதிரு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் தட்டி கொடுக்கிறார். உலக மனுஷரால தட்டி கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் மீது நாம் நம்பிக்கை உடையவர்களா இருக்க வேண்டும். அவர் மீது எப்பொழுது நம்பிக்கை உடையவர்களா இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது எல்லா நெருக்கத்திலும், எல்லா உபத்திரவத்திலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா பிரச்சனைகளிலும் அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது? கர்த்தராகிய இயேசுவின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தவனா இருந்தா. அவனுடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் வந்த போதிலும் அவன் எழும்பி மறுபடியும் மன்னிப்பு கேட்டு கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தது நிமித்தம் அவனுடைய ராஜாங்கத்தை கர்த்தர் பலத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஈசாய் கூட தன் மகன் என்று சொல்வதற்கு அவனால கூட சொல்ல முடியாத நிலை காணப்பட்டது. அவனுடைய பார்வையில கூட தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனாக தான் காணப்பட்டான். சொந்த தகப்பனு தன் பிள்ளை ஆடு மேய்க்கிற மேய்ப்பனாய் காணப்பட்ட போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை தெரிந்து கொண்டு தேடி வந்து அவனுடைய எல்லா இசைகளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது நிமித்தம் அவனுடைய ராஜாங்கத்துக்குரிய ஒரு மேன்மை கர்த்தர் அவனை கொடுத்து உயர்த்தினார். ஆகியால் தாவீதுக்கு எந்த நெருக்க வந்தாலும் அவன் யாரை தான் பற்றி சார்ந்து கொண்டிருந்தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சார்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு தேவச்சனமே, உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் நீங்கள் வேண்டாதவர்களா இருக்கலாம், நீங்கள் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்கள் வேண்டாம் என்று தத்தளிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், நீங்கள் வேண்டாம் என்று எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், அல்லது உலகமே உங்களை ஒரு சமாதானமே உங்களை ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தானோ அதே போல நீங்களும் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம் சங்கீதம் 31 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஓட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். சங்கீதம் 31:1 வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவேன். தேவச்சனமே, எந்த மனிதருடைய கரத்துல சாத்தானுடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்காதீங்க. நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என்னை ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். இன்றைக்கு ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் எத்தனை வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்திருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள் எவ்வளவா இருக்கும், எவ்வளவு போராட்டங்களா இருந்திருக்கும், எவ்வளவு ஜனங்கள் அவனை மேற்கொள்ள பார்த்திருப்பார்கள், எத்தனை ஜனங்கள் அவனை கீழே விழ தள்ள வேண்டும் என்று எத்தனை பண்ணி கொண்டிருந்திருப்பார்கள். தேவச்சனம் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மத்தியிலும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்குள்ளேயும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வந்து விடுமோ, என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடுமோ என்கிற பயம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு உலக மனிதர்களாகிய நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நேரத்துல என்ன நடக்குமோ, அடுத்த கட்டம் எப்படியா போய்விடுமோ, யார் எழும்புவார்களோ, யார் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லுவார்களோ, என்னதான் பிரச்சனை எப்படி வந்து விடுமோ, எப்படிதான் பிரச்சனை வந்து விடுமோ, அல்லது பிள்ளைகளை கொண்டு பிரச்சனை வந்து விடுமோ, கணவர் நிமித்தம் பிரச்சனை வந்து விடுமோ,
மனைவி நிமித்தம் பிரச்சனை வந்து விடுமோ, மாமி மாமனார் நிமித்தம் பிரச்சனை வந்து விடுமோ, மாமி மருமகள் நிமித்தம் பிரச்சனை வந்துடுமோ, மருமகள் மாமியார் நிமித்தம் பிரச்சனை வந்து விடுமோ, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை வந்து விடுமோ என்ற ஒரு பயம் எல்லா மனிதருக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த நேரம் எந்த காரியம் நடக்கும், எந்த காரியம் சம்பவிக்கும் என்பது தெரியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் சங்கீத காரணம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டிருந்தது நிமித்தம், அப்படிப்பட்ட ஒரு பாதைக்குள்ள அவன் கடந்து வந்தது நிமித்தம் தான் சங்கீத காரணாகிய தாவீது சொல்லுகிறான், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்க முடியாதபடி செய்யும். சத்துருக்கள் நமக்கு மேலாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டை சுற்றிலும் சத்துருக்கள், நம்முடைய வீட்டை சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். எதிர் வீட்டை பார்த்தோம் என்றால் அவர்கள் நம்மை குறித்து இல்லாத பொல்லாத வார்த்தை சொல்லுகிறார்கள். அந்த கிராமத்தை பார்த்தா அங்கும் இங்குமா இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சத்துருக்கள் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனா சங்கீதக்காரனை போல தாவீதை போல ஜபிக்க கூடியவர்களாக துதிக்க கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எந்த மனுஷனை பாராதபடி நான் கர்த்தருக்காக முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உறுதியோடு இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையை விடுவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுகிற தகப்பன் உங்க வாழ்க்கையில இருக்கிறார். சங்கீதக்காரனை போல எல்லாவற்றிலும் அவரே உறுதியா பிடிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில விடுதலை கடந்து வரும். உங்க வாழ்க்கையில மேன்மை கடந்து வரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 37 அதிகாரம் 33 வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். தேவச்சனமே, நீங்கள் நன்மை செய்யும் போது என்ன செய்யணும்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டுமா? அவர்களுக்கு கொடுக்கிறேனே அதே போல அவர்களை எனக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு செய்யாதபடி, ஏழைக்கு செய்கிறோமோ அவர்கள் மறுபடி திருப்பி கொடுப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு செய்யாதபடி, நீங்கள் யாரை நம்பி செய்யணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நன்மை செய்ய வேண்டுமா? ஒரு திக்கற்றவர்களா இருந்தாலும் சரி, உதவியற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்டவர்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக இருந்தாலும் சரி, வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்கு உங்களால முடிந்த நன்மை செய்கிறீர்களோ அந்த நன்மை எதிர்பார்க்காதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நன்மை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகுமா? தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சத்தியத்தை கை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்க குமாரருக்கு உங்க குமாரத்திகளை கர்த்தர் கொடுப்பா. நீங்கள் தேசத்துல குடியிருந்து கர்த்தரை நம்பி செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அது ஒருபோது குறைபடாதபடி எதிர்பாராத விதமாக கர்த்தரை நம்பி செய்கிற ஒவ்வொரு நன்மைகளை யார் அறிந்திருப்பார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு ஒருவரை அறிந்திருப்பார். அவரை நம்பி மட்டும் நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் கடந்து வரும். உங்கள் இழந்து போன சந்தோஷத்தை அவர் மறுபடியும் திருப்பி தர வல்லவரா இருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்றால் அவருடைய அற்புதம் நம்மை நடத்தும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை உடையவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்று பார்க்கலாமா? யார் யாரெல்லாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நடந்த சம்பவம் என்ற, அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்கிற ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். லூக்கா 8 அதிகாரம் 43 வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. தேவச்சனமே, இங்க பார்க்கிறோம் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மருத்துவர்களால் கைவிடப்பட்டவள், எல்லாவற்றையும் விற்று செலவழித்தும் அவளால் அந்த பலவீனம் அவளை விட்டு நீங்காத ஒரு சூழ்நிலை. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா பாருங்க. நம்முடைய சரீரத்துல ஒரு வியாதி வந்தா, நம்முடைய சரீரத்துல ஒரு பலவீனம் வந்தா, நம்முடைய சரீரத்துல ஒரு
கஷ்டம் வந்தா நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படி இதுல இருந்து விடுதலை பெறலாம், எப்படி தேவனை தேடி ஒரு நாள் விடுதலை கிடைக்கும், எந்த மருத்துவரை தேடி போன விடுதலை கிடைக்கும், எந்த டாக்டரை போய் பார்த்தா எனக்கு அற்புத சுகம் கிடைக்கும் என்று நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அதே போல அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியும் பிரயாசப்பட்டிருப்பாள் அல்லவா. எவ்வளவோ விட்டு செலவழித்தும் அந்த வியாதி அவளை விட்டு விலகாதபடி அவளை மிகவும் கொடிய வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில்தான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ காணப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வியாதிகள் பலவீனங்கள் வந்தாலும் நாம் மருத்துவமனைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம், மருத்துவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் யாரை தேட வேண்டும் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவோம் என்றால், கர்த்தராகிய தேவனை தேடி நாடுவோம் என்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு அவமானங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டிருக்கிறார், நம்மை விட்டு நீக்கி போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் வியாதியிலிருந்து விடுதலை தர மாட்டாரா? ஆனா எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அவளுக்கு வேற வழி தெரியாதபடி எப்படியாவது இயேசுவை பார்க்க முடியுமா, எப்படியாவது இயேசுவை தேடி போக முடியுமா, அவருடைய வஸ்திர தொங்கலையாவது எப்படியாவது நான் தொடுவேனா, தொட்டாது விடுதலை பெற வேண்டும் என்று அவள் வாஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் பார்க்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளா இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனால சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவச்சனமே, அப்படி என்றால் எவ்வளவோ மருத்துவமனைகளுக்கு போயிருப்பான், எல்லாவற்றையும் செலவழித்திருப்பான். ஆனா ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் கர்த்தர் வைத்திருந்தா, ஒரு மனுஷனை கர்த்தர் தொடக்கூடிய வேலை வந்ததென்றா எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அது சொஸ்தமாகாது. கர்த்தரால மட்டும்தான் முடியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால முடியும். உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் அவரால மட்டும்தான் முடியும். அடுத்த வசனத்தை படிக்கலாம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிட்டு. அவளுடைய விசுவாசம் அவ்வளவு அதுதான், அவளுடைய நம்பிக்கை அதுதான். எப்படியாவது இயேசுவின் பின்னாலே நான் செல்ல வேண்டும், எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட வேண்டும், அவரை தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவள் விசுவாசித்தாள், அவள் நம்பினாள். அதே போல் அங்கு என்ன நடந்தது? இயேசுவின் பின்னாலே சென்று தானே யாரும் பார்க்க கூடாது, நான் தொடுகிறதை யாரும் பார்க்க கூடாது என்ற ஒரு அவருடைய பின்னாலே சென்று அவருடைய வஸ்திரத்தை மட்டும்தான் தொட்டால். பாருங்க அங்க என்ன நடந்தது? உடனே அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிற்று. அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்ன போது பேதுரும் அவனுடைய கூட இருந்தவர்களும் ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். தேவச்சனமே, அவள் பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போன உடனே அவளுக்கு சொஸ்தமாயிற்று, அவளுடைய பெரும்பாடு நீங்கினது. ஆனா கர்த்தராக இயேசு அதை அறிந்திருந்தா நம்பிக்கையோடு அவள் தொட்டால் அற்புதம் நடந்தது. சீசர்களை பார்த்து கேட்டார், என்னை தொட்டது யார் என்று. எல்லோரும் கேட்டார்கள், இந்த கூட்டத்துக்குள்ளே தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று. ஆனால் அவள் மறைந்திருக்க கூடாதவளாக நடுக்கத்தோடு இயேசுவின் இடத்தில் வந்தது. நான் தான் தொட்டேன் என்று எல்லாருக்கும் முன்பாக சொன்னா. இன்னைக்கு தேவச்சனமே, நீங்கள் மறைந்திருக்க கூடியவர்கள் அல்ல. இயேசுவின் வஸ்திரத்தை நீங்களும் தொடுவீர்கள் என்றால், இயேசுவை நீங்களை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவ்வளமான அற்புதத்தை செய்வார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வியாதியோடு பலவீனத்தோடு படுத்த படிக்கையோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். இதே பெரும்பாடு நீங்கினது போல உங்க வாழ்க்கையில் பரிபூர்ண விடுதலை கர்த்தராக இயேசு உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைகள் எங்க உள்ளங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தை எங்க பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் என்று ஒரு நிமிடம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாமே.
பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஜனத்தினுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து வருகிற கிருபை காத்துக்கிறோம். எத்தனையோ போராட்டங்களில் இருந்து தப்பி வைத்தீரே. இவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து இவருடைய கட்டுகளை கர்த்தர் அறுக்க போற கிருபைகளுக்கு துதிக்கிறோம். எப்படிப்பட்ட வியாதி படிக்கையா இருந்தாலும், வறுமை தரித்திரங்களா இருந்தாலும், போராட்டம் சஞ்சலமா இருந்தாலும், வியாதி வியாகுலங்களா இருந்தாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பத்தையும் விட்டு வெளியேறட்டும் அப்பா. கர்த்தருடைய மகிமை காண்பார்களாக. கர்த்தருடைய வல்லமை எல்லா குடும்பத்தை நிரப்பட்டான். கர்த்தருடைய வல்லமை எல்லா வாலிப பிள்ளைகளை நிரப்பட்டான். எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பாவக்கரைகளை கர்த்தருடைய வல்லமை கொண்டு அழித்து போடுவீராக. எல்லா பாவக்கரைகளை நீங்கும்படி செய்வீராக. வாலிப மகளே, ஒரு ரக்கபா லகுந்தரிசகரக, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியை கைக்கொள். உன் பெற்றோரை நம்ப வைத்து விடுகிறார். உன் குடும்பத்தாரை நம்ப வைத்து விடுகிறார். நீ படிக்கிற காலேஜ்ல எல்லாரையும் நம்ப வைக்கிறார். ஆனா உனக்கு மாத்திரம் தெரியும் நீ எந்த நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பாவம் எப்படிப்பட்டது என்பது உனக்கு நன்றாய் தெரியும். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார். இதோ காரியத்தை மாறுதலாய் மாற்ற போகிறார். உன்னுடைய சிறையிருப்பு இன்றிலிருந்து மாற போகிறது. இதோ ஒருவருக்கு அடிமையாக வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிறாயே. உன்னை அறியாமலே உன் இருதயம் உன்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறது. தேவ அன்பை விட்டு நீ விலகி கொண்டிருக்கிறாயே. பெற்றோருக்கு துரோகம் செய்கிறாயே. பெற்றோரை நம்ப வைத்து அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு உன் நடுவில் வந்திருக்கிறார். உன் ஈயத்தை கழுவி போடுகிறார். உன்னுடைய எல்லா பாவத்தை கழுவி போடுகிறார். உன் இருதயம் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறது. உன் இருதயம் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரும்பாடு நீங்கினது போல நீ இயேசுவை தொட்டாய் என்றால், உன்னுடைய இருதயம் இயேசுவை தொடும் என்றால், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் இடத்தில் திரும்பி வா. வாலிப மகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விழுந்து போன ஆசீர்வாதம், விழுந்து போன உன் வாழ்க்கை மறுபடி நான் எடுப்பித்து கட்ட போகிறேன். எல்லோரும் புறமிக்க தகுந்தவாறு உன் குடும்பம் கட்டப்பட, வாழ்க்கைப்பட்ட தேசம் என்று எல்லாராலும் நீ புகழப்படுவாய். எதனால் இடிக்கப்பட்டதோ, எதனால் உன் குடும்பம் சீரழிந்ததோ, எதனால் உன் குடும்பம் வாழ்க்கைப்படாது இருக்கிறது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். ஆகியால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே வாழ்க்கையை திருப்பி அமைத்து உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகிற, உனக்கு எதிரே எழும்புனவன சடிதியில இல்லாமல் போக பண்ணி உன் வாழ்க்கை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே சத்துருக்கு முன்பாக உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற அவன் வெட்கி குனிந்து போவான். நீயோ தலை நிமிர்ந்து கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடத்துல பரிசாற்றுவாய் என்பது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, என் ஜனத்தினுடைய தாகத்தை தீர்க்க வந்தவர் நீர்தானப்பா. என் ஜனத்தினுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டவர் நீர்தானப்பா. இன்றைக்கு கண்ணீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு புலம்பலோடு கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக. குடிவெறி களியாட்டங்கள் மாறட்டும் அப்பா. பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெற்றோருக்கு பெரிதாய் விளங்கட்டும் அப்பா. எல்லா அலைச்சல்கள் நீங்கும்படி செய்யும். கூடவே இரு பெரிய காரியத்தை செய்யும். அப்போடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொட்டிக்கிறோம். ஜபத்தை கேளு செய்தாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.